சொப்பனம்லாம் நல்ல ஆரோக்கியமான சொப்பனமாக இருக்காது. அந்த சொப்பனமெல்லாம் வெளியிலே சொல்ல முடியாத சொப்பனமாக இருக்கும். ஆனால் அந்த சொப்பனத்திலே கர்த்தர் இடைப்படுவார், கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். அந்த சொப்பனம் அப்படியே பூமியில் நிறைவேறுகிற பொழுது அப்படியே உடைஞ்சி சுக்குனராயிடும். கர்த்தர் தேற்றுவார், கர்த்தர் எழுப்புவார். கர்த்தர் மட்டும் கூட இராவிட்டால் அவ்வளோதான். நான் என் குடும்பத்தினுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் சில பேர் சொல்லலாம், ஜெபிக்கிற பொழுது தான் கர்த்தர் வர டே 24 hours கூட இருக்கிறாரா? என் ஜெபம் ஒரு பெருசாக பிரதானமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் வைச்ச கிருபை பெருசுன்னு நான் சொல்லுவேன். ஆமாம், என் ஜெபத்தினால கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொன்னால் அதோட ஒரு ஐயோக்கியத்தனை வேறு எதுவுமே இல்லை. அவர் கிருபை என்னோடு அவர் பயணப்படுகிறார். அதனால்தான் அந்த ஊழியம் செய்வது என்றெல்லாம் சொல்வது பயம். ஊழியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார்.